அக்டோபரும் வந்துருச்சு, காந்தி ஜெயந்தி முடிஞ்சிச்சு, அடுத்த மாதம் தீபாவளி வரப்போகுது. நம்ம தோட்டத்தில் என்ன அப்டேட்டுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரம் இல்லை 1.5 வாரமாக என்னென்னலாம் அறுவடை பண்ணணும், அண்ட் இப்போ நம்ம தோட்டத்தில் என்னென்னலாம் வளர்ந்துட்டுருக்கு, அண்ட் இதுக்கப்புறம் என்னென்னலாம் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ணணும், சுண்டக்காய் அறுவடை பண்ணணும். சுண்டக்காய் சூப்பராக வந்துச்சு. சுண்டக்காயில் 2 வாட்டி வெத்த குழம்பும் 1 வாட்டி கூட்டும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. சுண்டக்காய் சூப்பரான காய்கறி, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காய்கறி. நிறைய பேருக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஒரு காய்கறி வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய் தான். சரி, நான் சுண்டக்காவை பற்றி பேசுகிறத நிப்பாட்டிக்கிறேன், இந்த வீடியோ விட்டு ஓடிடாதீங்க. ஸோ சுண்டக்காய் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஏதாவது காரணங்கள் ஏதாவது ஃபனியாக ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த காய்கறி வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கியும் ஒரு நல்ல அறுவடை எடுத்தோம். நல்ல ஒரு பெரிய முள்ளங்கியாக வந்துச்சு. சீக்கிரமாக அறுவடை வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய காய்கறி வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி தான். ஒரு 25லேருந்து ஒரு 30 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அறுவடைக்கு ரெடியாகக்கூடிய ஒரு காய்கறினா அது முள்ளங்கி தான். ஸோ சூப்பராக வளர்க்கலாம், ஈஸியாக வளர்க்கலாம், பெரிய பராமரிப்பு எதுவும் பெருசாக தேவை கிடையாது. ஒரு நல்ல முள்ளங்கி அறுவடை நீங்கள் வந்து எப்பயுமே எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து அப்படியே ஒரு பேட்ச் பை பேட்சாக நீங்கள் வந்து மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கலாம். முள்ளங்கி சீக்கிரமாக அறுவடை எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான காய். இதுக்கு ஏதாவது வீடியோக்கள் இன்னும் வேணும் அப்படின்னீங்கன்னா கேளுங்க, இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ நம்ம பண்ணலாம். ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குது, அதை போய் பார்க்குற நண்பர்களும் பாருங்கள், கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக அறுவடை பண்ண காய்கறி வந்து பார்த்திங்கன்னா பாகற்காய் சூப்பரான அறுவடை. கிட்டத்தட்ட 2 செடி தான், 2 செடியிலே நல்லா வந்து ஒரு அறுவடை கிடச்சிச்சு. சின்ன காய் தான், மிதிப்பாகல் அந்த வெரைட்டி தான். பட் ஆனால் சூப்பரான அறுவடைங்க. இதை நாங்கள் வந்து கட் பண்ணி பகோடா பண்ணி சாப்பிட்டோம். ஸோ பாவக்காய் பகோடா அண்டு சாம்பார்னு நினைக்கிறேன், முள்ளங்கி சாம்பார் அண்ட் பாவக்காய் பகோடா சூப்பரான காம்பினேஷன், சூப்பராக இருந்துச்சு. பாகற்காய் நல்ல ஒரு அறுவடை கிடச்சிச்சு. பாகற்காய்க்கும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது பாகற்காயில் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இன்னும் ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து பாகற்காய்க்கும் நம்ம கொடுக்கலாம். அடுத்ததாக அறுவடை பண்ண ஒரு காய்கறின்னு வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை நிறைய அறுவடை பண்ணேன். பாலக்கீரை வந்து பார்த்திங்கன்னா தமிழில், அதுக்கப்புறம் இங்கிலீஷில், அதுக்கப்புறம் ஹிந்தியில் 3த்துலேயுமே நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். பாலக்கீரை வளர்க்குறது ரொம்ப சிம்பிள் தாங்க, பட் ஆனால் நல்ல அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து சின்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் உரம் வந்து அப்பப்போ வச்சுக்கிட்டே இருக்கிறது மூலமாக ஓரளவுக்கு அறுவடை ஒரு 3-4 வாட்டி நல்லா எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு பாலக்கீரையை நீங்கள் எடுக்கலாம். எலுமிச்சையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழம் வந்து அறுவடை பண்ணேன். இந்த எலுமிச்சை செடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் செம்ம லக்குன்னு சொல்லலாம். நான் நினச்சேன் ஒரு வாட்டி காய்ச்சிட்டு விட்டுரும் அப்படின்னு நினச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 காய் காய்ச்சிச்சு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 20-25 காய் அதில் இருந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். பட் ஆனால் இன்னுமே கொடுத்துக்கிட்டே இருக்குது. திருப்பி புதுசாக பூ பூக்குது, திருப்பி புதுசாக காய் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு செடி செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல அறுவடையாக கொடுத்துட்ருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தண்டுக்கீரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அறுவடை எடுத்தேன். தண்டுக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்டை மேலே மட்டும்தான் கட் பண்ணேன், கீழே ஃபுல்லாகவே வேரோட பிடுங்கல. ஏன்னா இது திருப்பியும் வந்து இலைகள்லாம் விடும், அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து தண்டு வளரும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கூட அறுவடை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி நீங்கள் அறுவடை பண்ணிக்கலாம், வேரோட பிடுங்க தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல அறுவடையை ஒரு 4 வாட்டி நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலேயே வந்து ஒரு பூத்த மாதிரி வந்து அதிலே விதைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த விதைகளை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். திருப்பியும் அந்த விதைகளை நீங்கள் விதைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயும் அறுவடை பண்ணேன். வெண்டைக்காய் கிட்டத்தட்ட ஒரே ஒரு செடியிலேருந்து தான் இப்போதைக்கு அறுவடை வருது. வெண்டைக்காய் கொஞ்சம் சீசன் தள்ளி போச்சு. இப்போ வந்து இன்னொரு 10 செடி வளர்ந்துட்டுருக்கு. அது இப்போ தான் பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்த வாரம், அதாவது இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அறுவடை வந்து உங்களுக்கு வெண்டைக்காயில் கிடைக்கும். அதை நான் கூடிய சீக்கிரம் நான் அடுத்த வார வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். அடுத்தது தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பச்சையாக வந்து அறுவடை பண்ணியிருப்போம். பச்சையாக அறுவடை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பொரியல் பண்ணுறதுக்கு. தக்காளி பொரியல் எங்கள் வீட்டில் செய்வாங்க. தக்காளி பொரியல் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வீடியோ நம்ம பண்ணலாம். அண்ட் அதை எங்கள் அம்மா சேனலில் போஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கான லிங்க் வந்து போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன அப்டேட்ஸ்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம். ரோஸ் வந்து கட்டிங் வச்சுருந்தோம். அந்த ரோஸ் கட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கட்டிங்ஸ் வந்து நல்லாவே துளிர் விட்டு நல்லாவே இலைகள்லாம் வந்துருச்சு. ப்ராஜெக்ட் சக்ஸஸ். நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, வெறும் குச்சி வச்சு நட்டுறீங்க, எனக்கெலாம் வந்ததே கிடையாது, சும்மா வீடியோக்காக காட்டுறீங்களா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3-4 கண்டிப்பாக துளிர் வருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது எப்படி ஆகாமையே இருந்துருமா, அது கரெக்டாக நம்ம வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ரேட் நல்லாவே வருங்க. ஸோ இது ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு. இன்னும் அது நல்ல செடியாக வந்து ஒரு நல்ல பூக்கும்ட்டு நினைக்கிறேன். அடுத்த ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நாற்று எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மாற்றி ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கேன். 2 வகையான மிளகாய் இப்போதைக்கு நான் வச்சிட்ருக்கிறது. ஒன்று குடமிளகாய், இன்னொன்று வந்து சாதா மிளகாய்.
ரெண்டுத்தையுமே தனி தொட்டிக்கு மாற்றி வச்சிட்ருக்கேன். ஸோ இதுக்கான அப்டேட்ஸும் நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துட்ருப்பீங்க. அடுத்தது பல்லாவரம் சந்தையில் வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய் நாற்றுக்கள்லாம் அதெல்லாம் வருமானே தெரியாமல் இருந்தது. பட் ஆனால் அதெல்லாம் நல்ல வேர் பிடிச்சி சூப்பராக நல்லா தழைச்சி வந்துட்டுருக்கு. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் வரும் வராதுன்னு தெரியாமல் எல்லா நாற்றுகளும் அப்படியே தனித்தனியாக வச்சுருந்தேன். ஒரு தொட்டிக்கு ஒரு 3, 4 இல்லை 5, 6 கூட வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து தனி தொட்டிக்கு மாற்றி வைக்க வேண்டிய ஒரு டைம் வந்துருச்சு. ஸோ அதையும் மாற்றி வைக்கிற ப்ராசஸ் வந்து இந்த வாரம் நடக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கீரைகள் நிறைய கீரைகள் போட்டு அறுவடை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கீரைகள் நிறையா வகை இருக்குங்க. அது ஃபுல்லுத்தையுமே நான் இந்த வீடியோவில் கட்டினேன்னா போர் அடிச்சு போயிடும். ஸோ பொன்னாங்கண்ணி, வயல் பொன்னாங்கண்ணி இதெல்லாம் நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பப்பா அறுவடை பண்ணுறது, இன்னும் சில தொட்டிகளுக்கு புதுசாக மாற்றி வைக்கிறது. கீரைகள் எல்லா வகையான கீரைகளும் இந்த மாதம் ட்ரை பண்ணலாம். மழை பெஞ்சு சாயாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா எதிர் சாரலில் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே படுத்துரும். ஒரு ஷீட் மாதிரி போட்டு கவர் பண்ணுறதுனா பண்ணலாம். அதுதான் ஒரே ஒரு டெக்னிக். நான் வந்து நாற்று போட்டு எடுத்து வைக்கிறது குளிர்கால காய்கறிகளான கேரட்டு, நுக்குல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டோரில் கொடித்தட்டில் வந்து வளர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மழை சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். ஏன்னா கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து 90 நாட்கள் கிட்டத்தட்ட அது வந்து இருக்க வேண்டிய ஒரு க்ராப் அது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அது இண்டோரில் வந்து ஓரளவுக்கு பால்கனி மாதிரி இருக்கிற ஸ்பேஸில் வளர்த்துட்டு கூட நம்ம மாற்றி வைக்கலாம். அது வந்து இந்த மாத கடைசியில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அது ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கும் ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தட்டாவரம் இன்னும் காய்க்கல, நல்ல செடி வளர்ந்துட்டுருக்கு. அது புடலங்காய் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதேமாரி பீர்க்கங்காய் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதெல்லாம் இன்னும் காய் வைக்கல, பூ பூக்கவும் ஆரம்பிக்கல. பூ பூக்க டைம் ஆகும். நிறைய பேர் கேட்குறாங்க செடி நல்லா வளருது பூ பூக்கலன்னு. பூ பூக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. ஃபஸ்ட்டு மேல் ஃப்ளவர் தான் வரும், அதுக்கப்புறம் தான் ஃபீமேல் ஃப்ளவர் வரும். பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். ஸோ இவ்வளோ தான் இந்த வாரத்துக்கான அப்டேட். அண்ட் பூச்செடிகள்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நிறையா. அதுக்கெல்லாம் தனி வீடியோ வேணுனாலும் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy going day. Bye bye.